ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் சிட்டிங் ஃபேமிலி. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினச்சோம்ல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க பில் பண்ணி ஆர்டர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்டோம். உங்கள் வீட்டில் இருக்குன்னு கமெண்ட்ஸு சொல்லுங்கள். நான் எங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்பெஷலாக என் பொண்ணு தான் அந்த மாவில் அந்த பொருவில் காலேஜ் அது ஃபுல்லாக அவள் தான் போட்டுட்டு வந்தால் உங்கள் மஞ்சள் வச்சுட்டு பொட்டுலாம் வச்சுட்டு வந்துட்டேன். மட்டும் கொஞ்சம் டெக்கரேஷனாக அந்த அவள் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வடை பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றே கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். அப்புறம் மற்ற ஈவினிங் சரி மழைக்கனால வேறு இன்னைக்கு கடைக்கு போயிட்டு நான் நேற்றே வாங்கினால நல்லதாக போச்சு. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ தான் செஞ்சோம். இப்போ நேற்றே ஸ்நாக்ஸ் அந்த சாமிக்கு வைப்போம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆடி கிருத்தினால கடைசி ஆடி மாதத்தில் கடைசி நாள் வந்து கிருத்திக்குனால ஸோ கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு முருகர் கோவில் போயிட்டு அப்புறம் அம்மன் கோயிலுக்கு ரேணுகம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முருகர் கோயில் விசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போக மாட்டோமே தெரியல, மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அது இல்லாமல் லைட்டாக வேறு ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு போகிறதுக்கு. அதனால சரி எப்படியாவது போவோமே நினச்சிட்டு இருந்தால் கடைசி நாளால் கோவில் திறந்து இருந்து சீக்கிரம் முடிவாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் வச்சு கோவிலை பார்த்துட்டு வந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. கடைசியானால கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக போகிறனால இல்லைனா கொஞ்சம் ஜனமாக தான் இருந்திருக்கும். இதெல்லாம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே ரொம்ப நேரம் நின்று கும்பிட்டேன். எப்போவுமே ஜனத்தில் போனோம்னு வச்சுங்க அடுத்தடுத்து நின்றுட்டே இருப்பாங்க, சரியாக சாமி கும்பிட முடியாது. ஸோ நீ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் கும்பிட்டு வந்தால் போகணும்னு நினச்சிட்டேன்னா போயிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்கும். முருகர் இது பயணியானவர் கோவில் இங்கே வந்து இருக்கிற சாமி. ஸோ அங்கே தான் போயிருந்தேன் நான். இங்கே நல்லா சாமியை பார்த்துட்டு உள்ள கருவறை சாமி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வெளியில் மட்டும் வீடியோ எடுத்திருந்தா பாப்பா தான் எடுத்தா. கூட கூட்டிகிட்டு போனாலும் அவள் எடுத்த இல்லைனா மட்டும் நானே போயிட்டு வந்தோம்னா எடுத்துட்டு கிடையாது. ஸோ எடுத்ததுனால நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டியை பார்த்தா அவள் கோவிலுக்குள்ளாவே இருந்துச்சு. அவள் பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டோட அம்மாவுடைய அவங்க வளர்த்தது தானே அங்கேயே இருந்துச்சு. அவங்க கூடயே கிட்டக்காவே இருந்துச்சு. அதை நான் வீடியோவில் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உண்மையே க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவகிட்டே வந்துட்டு இருந்தது. அப்புறம் அவங்க அம்மா மீட் பண்ணனா ஃப்ரெண்டோட அம்மா மீட் பண்ணனால அப்படி கொஞ்சம் பேசிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி பற்றி பேசிட்டு இருந்தா. அப்புறம் கோயிலை பற்றி பேசிட்டு இருந்தா. கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஃப்ரீயாக இருந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்கே மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸிங்காக சாமி கும்பிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ரேணுகம்மன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பூனைக்குட்டி தான் அந்த பூனைக்குட்டி. தேங்க்யூ, பாய்.